நான் படத்தை பற்றி கேட்டாங்கன்னா டேரக்டர் சார் கிட்ட கேளுங்க, எது கேட்டாலும் டேரக்டர் சார்கிட்ட கேளுங்க. அப்போ எதுதான் பண்ணி சொல்லுவேன். ரொமான்ஸை பற்றி கேட்டால் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னது லேடிஸ் மேட்ரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு நம்ம எப்பவுமே கிரியேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு பத்தலைன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். யார் பத்தலைன்னு சொல்கிறாங்களோ நல்லா ஆர்டிஸ்ட். ஓ அப்படியா, சரிண்ணே. அதாவது 3வது நாள் ஷூட்டு, 2 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு 3வது நாளே போய் ஆடுறோம். பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கே மணிகண்டன்ட்டெல்லாம் பேசணும். அவர் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் டைம் அப்படின்னு சொன்னார். பார்த்து நல்லா இருந்து ஒரு மெட்டிலாக இருந்தார், ஒரு ஹீரோ மெட்டிலாக வருவார் அப்படிங்கிறத பிளான் பண்ணேன். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. when it starts பயங்கர கிரிப்பாக போகும். நிறைய பேர் வந்து அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னது வந்து பார்த்துட்டே இருந்தோம், முடிஞ்சிடுச்சு. சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். வணக்கம். ஸோ டிடிஎஃப் வாசன், எப்போவுமே வந்து உங்களை வந்து யூடியூப் நியூஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக் ஸ்க்ரீனில் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வணக்கம், நான் உங்கள் வாசன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ஸோ கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் ஸோ வெற்றிகரமாக நம்மளோட முதல் படத்தை முடித்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அவ்வளோதான், ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் தான் பயங்கரமான ஹாப்பிண்ணா நான். ஏன்னா அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். ஓகே, இது திருப்பி என்ன அர்த்தம்? லேர்ன் பண்ணேன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் படம்ல ஓகே, ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து டேரக்டர் தான் போகணும். ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி வந்து இந்த டீம் அமைஞ்சிச்சு, ஐபிஎல் டீம்? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரொடியூசர் ஒரு சொன்னார், ஓகே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு. அவர் லைன் ஒன்று சொன்னார், நல்லா இருந்தது. அப்புறம் அந்த லைன் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே நல்லா இருக்குது, அந்த லைன் நல்லா பண்ணலாம் அப்படின்னு அவரும் அதை அக்செப்ட் பண்ணார். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் மணிமாறன், வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் அவர்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த ப்ராசஸ் அப்படி போயிட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு வேறு இடத்துல பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டும் நல்லா அழகாக வந்தது. வந்தோடனே நம்ம அபிராமியும் ஃபஸ்ட்டு கிஷோர் தான் கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அபிராமி கமிட் பண்ணோம். இவங்க அப்புறம் ஒரு ஹீரோயின் கமிட் பண்ணி நாங்கள் ஷூட் போயிட்டோம். பட் அப்போ நியூ ஃபேஸ் ஒருத்தர் ரெடி ஆகலை, ஒரு ஹீரோ ரெடி ஆகலை. ஓகே, ஏன்னா டேட் கொடுத்துட்டாங்க, நாங்களும் அவங்களோட டேட் இருக்குது உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நியூ ஹீரோ யாராவது கிடைக்கணுன்னு. மணிகண்டன்ட்டெல்லாம் பேசணும். அவர் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் அவன் டைம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா டிடிஎஃப் பர்சனாக எனக்கு ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா நல்லா இருந்து ஒரு மெட்டிலாக இருந்தார், ஒரு ஹீரோ மெட்டிலாக வருவார் அப்படிங்கிறத பிளான் பண்ணேன். உடனே அவரை நேரில் கூப்பிட்டு பேசினேன், நல்லா இருந்தது. சரி ஓகே, நேரில் பார்க்கும்போது அந்த ஃபிசிக்கல் ஃபிட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஹீரோ கண்டிப்பாக ஃபியூச்சர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ மெட்டிலாக தான் வருவார் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்டிங்கில் 1 நாள் 2 நாள் அப்படி கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்தார். அப்புறம் நீங்கள் என்னங்க யூடியூப்பில் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா ஈஸியாக பேசுகிறீங்க, இதில் என்ன அப்படி இது ஒன்று. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் நான் அப்படியே மிங்கிள் ஆகிட்டார். மிங்கிளாட அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, கேமரா ஃபியர் நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகே, ஆனால் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம நடிக்கணும். அப்புறம் பொதுமக்கள்லாம் எக்கச்சக்க பேர் வருவாங்க. அது அந்த ஒரு சின்ன ஒரு கூச்சம். நம்ம ஒரு கூச்ச சுபாவம்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் உண்மையாக நம்ம ஒரு கூச்ச சுபாவம். ஓகே, நான் ஆக்சுவலி ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பிஜிஎம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அஸ்வின் அவர்கள் சொல்லுங்கள், எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு இந்த படம்? உங்களுக்கு அது சார் ப்ரொடியூசர் மூலமாக தான் எனக்கு சார் தெரியும். ஸோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ அதனால் அவங்க சார் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டதே அதுதான். சாங்ஸை பற்றிலாம் பேசலை, எப்படி நம்ம இந்த படத்தில் வந்து பிஜிஎம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும். நீங்கள் வெற்றி சார் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த பிஜிஎம்மில் இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்றாங்க. என்ன நம்மளை ரொம்ப ப்ரெஷர் படுத்துகிறாங்க, சாங்கை தானே ஃபஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா நிஜமாலே ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணதும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸ்கோர்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். சாங்ஸ் அவங்க ஷூட் போகும்போது தான் இது மாதிரி பண்ணிக்கலாம், இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இட் இஸ் வெரி மியூச்சுவல் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு. ஸோ நிறையா இடத்துல வந்து சிச்சுவேஷன்லாம் சேஞ்ச் பண்ணிலாம் வந்து
சாங்க்காக இல்லை இது நல்லா இருக்குது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். ஸோ இட் வெரி கொலாபரேட்டிவ் டீம். நம்ம ஐடியாஸை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் வந்த ஒரு விஷயம் தான். ஓகே, நைஸ். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெயிலரில் பிடிச்சதுன்னா அந்த சாங்ஸில் கொஞ்சம் நான் பார்த்தேன். ஸோ டான்ஸு ஸோ வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் உங்களுக்கே தெரியும்ல கான்ட்ரவர்சியாக ட்ரோல்ஸு மீம்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் வந்து டிடிஎஃப் ஹசன் உண்மையாலுமே டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வரும்போது உண்மையாலும் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. கண்டிப்பாக கொரியோகிராஃபர் சாருக்கு ஒரு பெரிய கிரெடிட் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடும்போது அவ்வளோ கூச்சமாக இருக்கும்போது வாசா சூப்பராக பண்ணுறிய வாசா, எங்கன்னா நல்லா பண்ணுறேன் ஏன்னு அப்படிமோ, அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறேன்னே சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சிங்கிள் ஷாட்லாம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கரமாக பேசுவோம் வாசா, நீ பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சுங்க. அண்ட் வந்து அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த ஒரு பிஜிஎம் அண்ட் அந்த ஒரு மியூசிக் செம்மையாக பண்ணியிருந்தார் அண்ணன். ஸோ அதுதான் மெயின் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்னால அது நல்லா வந்துருச்சுண்ணா. ஓகே. ஸோ அந்த டைரக்டர்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும். ஸோ எப்போவுமே வந்து கிஷோர் சாருக்கு வந்து போலீஸ்ட்டை மாற்ற மாதிரியான ரோலே அமைஞ்சிட்ருக்கு. ஸோ லைக் விசாரணையிலும் அந்த மாதிரி தான் இருப்பார், போலீஸாக இருந்து போலீஸ்ட்டை மாட்டிப்பார். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு ரோல் இருக்கும் அவருக்கு? இதில் வந்து ஒரு கிஷோர் வந்து நாங்கள் ஒரு 3 சாய்ஸ் வச்சோம். ரஹ்மான் இது மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தோம். அவர் ரஹ்மானும் நடிக்கிறன்றதுக்கு விருப்பப்பட்டார். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கிஷோர் ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதரு, ஒரு குடும்பம், இதுக்குள்ளே ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு பிரச்சனைகளை மாற்றுறாரு அப்படின்னா அந்த அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படியே நாங்கள் கிஷோரை செலக்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இது வந்து ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் மாதிரி ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ சில விஷயங்கள் ட்ரூவாக எடுக்கும்போது நிறையா வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது, அதை அப்படி காட்ட முடியாது. அந்த மாதிரி எது விஷயத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க? இல்லை, முதல்ல ட்ரூவாக எடுக்கலான்ற ஒரு இடத்துல தான் வந்தோம். அது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் ட்ரூவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் அது. கான்ட்ரவர்சி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதில் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓகே. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இவர் கான்ட்ரவர்சிங்கிறது அரசியல் ஒன்று உள்ளே இருக்கும்ல. எல்லாருமே எல்லா படத்துலையும் இப்போ அரசியல் ஒன்று இருக்குது. அதே அரசியல் அதே மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். யாருக்கும் ஸ்பெஷலாகவோ ஒரு மாதிரி ஒரு பக்கம் சாயிடுது அப்படியெல்லாம் இல்லை. ஜென்ரலாக யூஸ் பண்ணி ஜென்ரலாக எல்லாரும் அரசியல் யூஸ் பண்ணி அதே அரசியல் யூஸ் பண்ணி. ஓகே. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நிறைய பேர் இங்கே கூட எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணீங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி, உங்களுக்கு கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு கிஷோர் சார் கூட நடிக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைலாக்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, திடீர்னு பார்த்தா சார் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காரு. என்னோட ஆக்ஷன் சொல்லிட்டாங்க சாதாரணமாக என்ன சார் அப்படின்னு. ஆக்ஷன் சொல்லிட்டாங்க சார், பார்த்தா அதுதான் டைலாக்கு. அப்புறம் அவ்வளோ இயல்பாக சொன்னது வந்து ரொம்ப கற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இன்னும் நிறைய அபிராமி மேம் கிட்டேருந்து, சிங்கம் போலீஸ் சார் கிட்டேருந்து, அதுக்கப்புறம் நம்ம நரேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வாசா இப்படி நீ ஏன் இவ்வளோ ஜாலியாக இருவாசா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணை பிடிக்கிற இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக சொல்லி தந்தாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. சூப்பர். ஆக்சுவலி என்ன படத்தில் வந்து எடிட்டிங் தாண்டி ஃபுல்லாக பேக்டாக பார்க்குற ஒரே ஆள் வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ ஆர்ஆர்லாம் போட்டு எல்லாமே சாங்ஸ்லாம் வச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஃபன்னாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கிரிப்பிங்காக இருக்கும். இட் மேக்ஸ் யூ சிட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு டான்ஸ், ஒரு எமோஷன், ஃபேமிலி எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கனெக்ட் இருக்கும். அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு கதை அப்படின்றது வரும்போது when it starts பயங்கர கிரிப்பாக போகும். ஓகே. நிறைய பேர் வந்து அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னது வந்து பார்த்துட்டே இருந்தும் முடிஞ்சிச்சு. இட் வெண்ட் பை ஸோ குவிக். அது என்ன அந்த டோனல் ஷிஃப்டே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ எனக்கு வந்து அப்படியே அது ஒரு டியூவல் ரோல் மாதிரி. ஒரு ஹாஃபில் வந்து ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷன் எப்படி அப்படியே மாறி தட் சேம் எமோஷன் கேரி ஆகும், த்ரூ அவுட் கேரி ஆகும். பட் அது ஒரு த்ரில்லராக கிரிப்பாக எப்படி கேரி அவுட் ஆகுது அப்படின்றது வாஸ் சேலஞ்சிங் இன் அ வே. ஏன்னா இந்த எமோஷனுக்குள்ளேயே தான் அந்த த்ரில்லர் வருன்றது வந்து ஒரு ஃபேமிலி சுற்றி தான் இது நடக்குது. ஸோ யூ கான்ட் மேக் இட் லார்ஜர் தென் லைஃப். அந்த ஃபேமிலியோட அந்த ஒரு விஷயத்தை வந்து கோர்வையாக எடுத்துகிட்டு போவோம். என்னென்னா ஒரு ஸ்டண்ட் ஒன்று இருக்கும். ஓகே. அந்த பைக் ஸ்டண்ட்டு. ஓகே. தமிழுக்கு பைக் ஸ்டண்ட். ஓகே. ஒரு பேசப்படக்கூடிய ஒரு சேசிங் சீக்வென்ஸ் ஒன்று வரும். ஸோ அதோட எனக்கு ஃபுட்டேஜ் வந்த உடனே தான் சார் சொல்லிட்டாரு, இது நான் தனியாக ட்ரெய்லரில் வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணுவோம், இதுக்கு தனியாக ஒரு மியூசிக் போட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து படம் நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ கட் பண்ணும்போது ட்ரெய்லரில் பண்ண ஹைப்னால தான் நாங்கள் திருப்பி படத்தில் அந்த பிஜிஎம் வச்சோம். ட்ரெய்லருக்கு தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணோம். ஓகே. பண்ணிவிட்டு அப்புறம் இதுவே செட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தென் வி. ஸோ அது ஒரு 15 minutes சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே. லாஸ்ட் ஃபைனல் சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே விஸ்டாண்ட் பண்ணோம், அப்படியே நிற்க வைக்கும் அந்த இடத்துலலாம்.
எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். செம்மையாக இருக்கு. எனக்கு எங்கே ஸ்டண்ட்டு கொடுத்தாங்க, ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்டண்ட்டு கொடுத்தாங்க. என்னைய மட்டும் அந்த ஸ்டண்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் சேசிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? இருக்குண்ணா. ஓகே. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரியலாக சண்டை போடுறதுக்கும் அந்த படத்தில் சண்டை போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் தான் சண்டை போட்டது இருக்கா? அந்த படத்தில் சண்டை போடும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா படத்தில் ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா உண்மையாகவே அடியெல்லாம் படாது. ஆனால் உண்மையாகவே ஃபைட்டர்ஸ்க்குலாம் அடிபட்டுருச்சு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ்லாம் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம்ல, அந்த ஒரு ஃப்ளோவில் பண்ணும்போது லைட்டாக கீறி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வச்சுச்சோ சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் ஃபைட்டர்ஸ் நாகிட்டெல்லாம் சாரி கேட்டு அவங்க அது பெருசாக எடுத்துக்கல, இதெல்லாம் இன்னும் ஒரு மேட்டரா அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சாரிண்ணா அப்படின்னு சொல்லி நெயிலாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருந்துச்சு. ஸ்டண்ட் மாஸ்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, ஃபைட் மாஸ்டர். நீங்கள் பார்த்து படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது படம் பார்த்து முடிச்சுட்டு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க் வந்ததுனால நான் நம்ம அஜீஷ் எல்லாரையுமே அனுப்பிச்சுட்டுட்டேன். ஸோ அதனால் என்னை பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணும்போது மறுபடியும் அகைன் எங்களுக்கு ஸ்க்ரீனிங் நாளைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு போய் பார்த்துருவோம். டக்குன்னு பாட்டிக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்ததுனால நம்ம கோயம்புத்தூர் தானே, அதனால் டக்குன்னு அங்கே போயிட்டு வந்துட்டேன். படத்தில் என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்க்குறத விட ஆடியன்ஸாக நம்ம பசங்க பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம அஜீஷ் நம்ம பசங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டேன். செகண்ட் ஆஃப் பிளாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ அண்ணன் இதை தாண்டி இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ நிறைய ஹடல்ஸ் உங்களுக்கு நிறைய ஹடல்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? டிடிஎஃப் வாசனாக இருக்கும் படம் பண்ணிட்டு ஹீரோவாக நம்ம பிரதீப் நான் சொல்லியிருப்பார், டேய் நம்மளை மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தாண்டா ரொம்ப கஷ்டம், அடுத்த ஸ்டெப்லாம் ஈஸி தாண்டா வந்துருங்கடா அப்படின்னு. அதே தானா, நம்ம ஸ்டார்டிங் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாலும் இது சரி. ஸோ எப்போவுமே நான் பேஷனை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிருது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் எது பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தா, இப்போ யூடியூப்பாகவே எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சே இவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படிம்பாங்க நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம். அதனால் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்ஸ் தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணி அது நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த சக்ஸஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ எப்போவுமே சொல்கிறது டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி தான். அது நடந்துட்டாலே அந்த இறைவன் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்திடுவார். ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ படம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை, இப்போது எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு 20 இயர்ஸாக பழக்கம். அப்போது ஒரு 10 இயர்ஸ் அப்போது நான் படம் பண்ணலாம்னு கேட்டேன். தயவுசெய்து படத்துக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத, ஃப்ரெண்டாகவே இருப்போம், ஃப்ரெண்டாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் நானும் படத்தை பற்றி சான்ஸ் கேட்குறது எதுவுமே கேட்குறது ட்ராவல் நான் பாட்டு அப்பப்போ மீட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் அவராக வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைக்கு வான்னு சொன்னார். குளத்தூரில் ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரு, அங்கே வாங்கினார். எதுக்குன்னு படம் பண்ணார். சும்மா ஜோக் பண்ணாத வேண்டாம் அப்படின்னா, ஓ வாயா நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னார். சும்மா ஏதாவது வேலை தான், நாளைக்கு கூட வரேன். நான் அடிக்கடிக்கு போவேன், அதான் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு அங்கே போயிட்டு வருவேன். எப்போ ஃப்ரெண்ட் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்போம். இல்லை கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். வந்தேன்னா படம் பண்ணலாம், இல்லைனா முடியாது, கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாரு. என்ன அதை இப்படி சொல்கிறாரு கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். சரி போனே ஒரு லைன் சொன்னாங்க. லைன் நல்லா இருந்து, சரி இது கேட்சியாக இருக்குது, பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு லைவான மேட்ரு தான், பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ் பாருங்கள் அப்படின்னாரு. என்னால் நம்ப முடியல, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை உண்மையாக சொல்கிறாரா அப்படின்ட்டு நானும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இன்னும் ஆஃபீஸ் பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. ஆஃபீஸ் பார்த்துட்டு முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடு அப்படின்னாரு. சரி நான் அதுக்கப்புறம் தான் சீரியஸாக இருங்க ஆஃபீஸை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அவர் பேர் ஜிஆர் மதன் கிருஷ்ணன், ராதா ஃபில்ம் இன்டர்நேஷ்னல். இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து படத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்னி வரையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் தொடருது. ஒரு படம் பண்ணால் கூட சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சில சச்சரவு வரும், ஈகோ வரும், சண்டைகள் வரும், சில பேர் பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து அப்படி இல்லை, எங்களுடைய என்னானாலும் லைஃப் லாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போயுமே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது, அவருக்கும் இருக்காது. ஸோ டிஎஃப் உங்களோட வந்து தங்கங்கள், உங்களுடைய ஃபேன்ஸ், உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஸோ எப்படி வரவேற்கிறாங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது? ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஓகே. எதுன்னா டான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ அதாவது 3ஆவது நாள் ஷூட்டு 2 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு 3ஆவது நாளே போய் ஆடுறோம். பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கே இது நமக்கு ஏன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும். பட் அந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து பண்ணால் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு கம்மி, இது எனக்கு பத்தலை. நான் இதை பற்றி நம்ம கோ-டைரக்டர் சார்கிட்ட பேசும்போது வாசானி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க. ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம எப்போவுமே கிரியேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு பத்தலைன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். யார் பத்தலைன்னு சொல்கிறாங்களோ நல்ல ஆர்டிஸ்ட் நான். ஓ அப்படியா, சரிண்ணே. ஸோ பசங்க எல்லாமே ரொம்ப வரவேற்றாங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். அப்போ பயங்கரமாக இது இருக்கும். ஏன்னா பைக் சேசிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே வரும். ஸோ பசங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் தான், அவ்வளோ அன்பு. எல்லாருமே ஷாக் ஆன விஷயம் லிப் லாக் சீன் டீசர்ல வச்சது. எல்லாருமே ஷாக், லிப் லாக் தான் இது ஃபர்ஸ்ட் படத்துல லிப் லாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் ப்ளீஸ். இல்லை அதை பற்றி நாங்கள் வண்டியில் வரும்போது பேசிட்டு வந்துட்டு வந்தோம். ஓகே, சப்போஸ் வந்து ஆங்கர் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா படத்தை பற்றி கேட்டாங்கன்னா டேரக்டர் சார் கிட்டே கேளுங்க, எது கேட்டாலும் டேரக்டர் சார்கிட்ட கேளுங்க. அப்போ எதுதான் பண்ணி சொல்லுவேன், ரொமான்ஸை பற்றி கேட்டால் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன்னா, ஏன் அதையும் நீங்கள் ஹீரோயின் கிட்டே கேளுங்கன்னு சொல்லலாம்ல அப்படின்னு. ஸோ உதடு வீங்கிடுச்சு. ஐயோ அப்படிலாம் இல்லை, அது சும்மா பண்ணு தான் அப்படியெல்லாம். ஆமாம், அது சும்மா அது ஒரு சீட் பண்ணி தான் எடுத்தோம். அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.